ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை எப்படி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக வேக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸை வடிக்கிறதுக்கு சில விதங்கள், சில முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான பாஸ்மதி ரைஸ் வந்து கிடைக்கும். நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து பொங்கல் மாதிரி குழஞ்சு போயிடும், ரொம்ப வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் செய்கிற அதே மெத்தடில் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பரான பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை எடுத்து 4லேருந்து 5 தடவை நல்லா அதை அலசிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் வந்து வெளியாகும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சோடு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் வரும், பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு 4-5 தடவை நல்லா வந்து இதை அலசிக்கோங்க. அதுபோல் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வாங்கும்போதே நீங்கள் வந்து பச்சரிசி மாதிரி ஒயிட்டாக இருக்கும் சில அரிசி, அந்த மாதிரி அரிசி வாங்காதீங்க. புழுங்கல் அரிசி மாதிரி இருக்கும், இப்போ நான் காமிச்சேன் இல்லையா வீடியோவில், அந்த மாதிரியான அரிசி வந்து வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஊற போட்டிருக்க அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மங்கலான கலரில் புழுங்கல் அரிசி கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி வாங்கினீங்கன்னா தான் அது கொஞ்சம் நின்று வேகும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொலன்னு வரும். பச்சரிசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாஸ்மதி ரைஸ் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இதை நான் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வந்து அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்புறமா பானையில் இல்லைன்னா வந்து சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பானையில் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நான் இன்றைக்கி பானையில் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் சின்ன பாத்திரத்தில் கூட தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டைரெக்டாக போட்டிங்கன்னா கையில் சுடு தண்ணி தெரிச்சிரும், அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காகனா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும், அதுக்காக தான். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு முழுசாக மூடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அண்டை கொடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரைஸ் வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வந்து 100% அரிசியை வந்து வேக வைக்கக்கூடாது, 90% மட்டும்தான் அரிசியை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் அது வந்து பொலன்னு இருக்கும். பாருங்கள் எப்படி தனித்தனியாக நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு அரிசி வந்து ரொம்ப ஒயிட்டாக வெள்ளை கலரில் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அரிசி வேகும்போது. இப்போ ஒரே ஒரு சோறை மட்டும் எடுத்து நம்ம லைட்டாக நசுக்கி பார்க்கலாம். நசுக்கி பார்த்தா வந்து அது லேசாக வந்து நசுங்கணும், அப்போ அது வந்து 90% வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து வடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து பானையில் சோறு வடிக்க தெரியும்னா நீங்கள் வந்து எப்போதும் போல் வடிச்சுக்கோங்க. அப்படி வடிக்க தெரியாதவங்க வந்து பெரிய சன்னி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த சன்னியில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சோறை வந்து தட்டில் போட்டு நல்லா பெரிய தாம்பலம் மாதிரி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காய வச்சுக்கோங்க, ஃபேன் காற்றுக்கு கீழே. அவ்வளோதான், ரெடி ஆயிரும். அப்படி உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் பானையில் சோறு வடிக்க பழகிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வடிச்சுக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சோறை வந்து நம்ம வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வடியை விட்டு வச்சுருந்தேன். தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ பொலன்னு இருக்குது, உதிரியாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து பானையில் வடிக்க தெரியும், அதனால் நான் வந்து பானையிலே வடிச்சிட்டேன். அப்படி வடிக்க தெரியாதவங்க மட்டும் இந்த மாதிரி பெரிய சன்னி வச்சுட்டு வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு சாதத்தை நல்லா காய வச்சுக்கோங்க, தட்டில் பரப்பிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உதிரியான சூப்பரான பாஸ்மதி ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வெள்ளை சாதம், புலாவ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ உதிரியாக இருக்கும். நான் மறுபடிக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சாதத்தை, அதாவது அரிசியை 4லேருந்து 5 தடவை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அதுவும் 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். இது 2வது டிப்ஸு. சாதத்தை 4-5 தடவை கழுவுறது முதல் டிப்ஸு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது, அது 2வது டிப்ஸு. அதுக்கப்புறமா சாதம் வேகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது 3வது டிப்ஸு. சாதம் ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இது 4வது டிப்ஸு. அடிஷ்னலாக இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், புலாவ் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதம் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து ட்ரை மசாலாலாம் போடுவோம் இல்லையா, கரம் மசாலா, இந்த பட்டை, அதுக்கப்புறமா கிராம்பு, மிளகு,
நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை வடிக்கும் போது இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் நீங்கள் வந்து புலாவ் பிரியாணிலாம் செய்யும்போது. ஸோ அதுக்கு மட்டும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மல் வெள்ளை ரைஸ்க்கு செய்யும்போது நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பொலன்னு இனிமேல் வந்து உங்களுக்கு சோறு குலையாமல் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.